அல்லாஹு அக்பர். அன்பிக்கினியவர்களே, பலர்களும் நினைக்கிறார்கள் சொர்க்கம் என்றால் நாம் பள்ளிவாசலுக்கு வந்து தொழுது விட்டால் நமக்கு சொர்க்கம் கிடைத்து விடும் என்று நினைக்கிறார்கள். அது அவர் இலகுவாக கிடைக்கும் என்றால் இந்த உலகத்தில் ஒரு முஸ்லீம் நிறைய தியாகங்கள் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஏனென்றால் அசான் ஒலிக்கிற நேரம் பள்ளிவாசலுக்கு வந்துவிட்டு மட்டும் போனால் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபையிலே அல்லாஹ்வுடைய தூதர் தியாகத்துக்கு மேல் தியாகம் செய்த ஒருவரை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். சஹாபாக்கள் பொறாமைப்பட்டார்கள். ஒரு போர்க்களத்திலே முன்னாடி வந்து நின்று கடுமையாக எதிரிகளை தாக்கிக் கொண்டே முன் செல்லக்கூடிய ஒருவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சஹாபாக்கள் பேசினார்கள், யா ரசூலல்லாஹ், இவரை மாதிரி போராடணும், அவ்வளவு வீரமாக முன்னாடி செல்லக்கூடியவர். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வஹுவ ஃபின்னார், அவர் நரகத்தில் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, போர்க்களத்துக்கு வருபவர் நிச்சயமாக தொழுதிருப்பார். காத்தமுல் அன்பியா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னாடி தொழுதிருப்பார். அந்த மாதிரியான ஒரு நிலைமையில் உள்ளவர் போர்க்களத்திலே குதித்து போராடுகிற நேரத்தில் வெளி உலகத்துக்கு வேண்டுமானால் அவர் மிக பெரும் போராளி, அவர் கடுமையாக எதிரிகளை தாக்குறார் என்பதெல்லாம் வெளி உலகத்துக்கு தெரியும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கல்பை தான் பார்க்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அவருடைய வெளிரங்க செயல்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு முக்கியம். அல்லாஹ் கல்பை பார்க்கிறான். இதை கேட்டு ஒரு சஹாபி அதிர்ந்து போய்விட்டார். அவர் சொன்னார், அவர் ஓடுகிற வேளையில் நான் ஓடினேன், அவர் பதுங்குகிற வேளையில் பின்னாடி நானும் பதுங்கினேன், அவருக்கு பின்னாடி நான் நிறைய போய் தூரமாக போனேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை நான் கண்ணால் கண்டேன். அவர் போர்க்களத்திலே இந்த மாதிரி போராடி கொண்டு போகிற நேரம் கடுமையாக தாக்கப்பட்டார், கைவெட்டப்பட்டது, அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவருடைய வாளை பூமியிலே அழுத்தி அதாவது பூமியிலே குத்தி அவர் நெஞ்சை கொண்டு போய் வாளிலே வைத்தார். அந்த நேரத்தில் அவர் தற்கொலை செய்து கொண்டார். ஓடி வந்த சஹாபி ரசூலுல்லாஹ்வுடைய கையை பிடித்து ஷஹாதத்து சொன்னார். யா ரசூலல்லாஹ், நீங்கள் நபி, யா ரசூலல்லாஹ், நீங்கள் இறை தூதர் தான் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார். அல்லாஹு அக்பர். அஷ்ஹது அன் லா